வணக்கம். வாங்க ஏப்ரல் 2026ஓட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சட்டுன்னு பாத்திரலாம். பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கலாம்? வாங்க ரீசெண்டா நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை வச்சு இத புரிஞ்சுக்கலாம். நம்மளோட முதல் டாபிக் 131வது சட்டத்திருத்த மசோதாவோட தோல்வி. இது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் மட்டும் இல்ல, நம்ம பார்லிமெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடி. இந்த பில்ல மக்களவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, அது ஓகே. ஆனா எப்படி ரிஜெக்ட் ஆச்சு, ஏன் ரிஜெக்ட் ஆச்சு, அதுதான் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான பாடம். இப்போ இந்த நம்பர்ஸை பாருங்க. ஆதரவா 298 பேர், எதிரா 230 பேர். பார்க்கறதுக்கு ஆதரவு தானே அதிகம். அப்புறம் எப்படி இந்த பில் ஃபெயில் ஆச்சு? இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கு காரணம், இது ஒரு சாதாரண பில் இல்ல, இது ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதா. இதை பாஸ் பண்ண சாதாரண மெஜாரிட்டி பத்தாது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அதாவது ஓட்டு போட்டவங்கள 3/2 பங்கு பேர் ஆதரவு தெரிவிக்கணும். இதுதான் ரூல். அப்போ கணக்கு போட்டு பாருங்க, அன்னைக்கு ஓட்டு போட்ட 528 பேர்ல 3/2 பங்குன்னா கிட்டத்தட்ட 352 ஓட்டு வேணும். ஆனா கிடைச்சதோ வெறும் 298 தான். சோ அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடைக்காததால பில் ஃபெயில் ஆயிடுச்சு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த கரெக்டான நம்பர்ஸ் 298, 230 எல்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்சது? அதுக்கு காரணம் டிவிஷன் ஓட் கேட்டது தான். வாய்ஸ் ஓட்ல சும்மா எஸ் நோன்னு கேட்பாங்க. ஆனா டிவிஷன் ஓட்ல ஒவ்வொருத்தரோட ஓட்டும் கணக்குல வரும். ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இதை கேட்டதால தான் இந்த பில் மெஜாரிட்டி இல்லாம தோத்து போனது தெளிவா தெரிஞ்சது. இந்த பில் தோத்து போனது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னா, இது தனியா வரல. இதுக்கு பின்னாடி தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது லோக்சபா சீட்ஸை 543லிருந்து 850 ஆக்குறது, அப்புறம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கறதுன்னு பெரிய திட்டங்கள் இருந்துச்சு. இந்த மெயின் பில் ஃபெயில் ஆனதால அதோட சம்பந்தப்பட்ட மத்த திட்டங்களும் இப்போதைக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, பார்லிமெண்ட்ல இருந்து வெளியே வந்து இப்ப நாட்டோட 2 பெரிய லாங் டேர்ம் திட்டங்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல கோகோ. நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தோட ஒரு பகுதியா 2040க்குள்ள கோகோ உற்பத்தியில தன்னிறைவு அடையணும்னு ஒரு பெரிய இலக்கை இந்தியா செட் பண்ணிருக்கு. இப்ப நம்ம நிறைய இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அதை மாத்தி நாமளே கோகோவை ப்ராசஸ் பண்ற ஒரு பெரிய ஹப்ப மாறணுங்கிறது தான் பிளான். இந்த திட்டம் ஏன் இவ்ளோ அவசரம்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நாம வருஷத்துக்கு $866 மில்லியன் மேல செலவு பண்ணி கோகோவை இறக்குமதி பண்றோம். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய தொகை. இதை நம்ம நாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணுங்கிறது தான் நோக்கம். அடுத்தது, ரொம்ப நாளா பேசப்பட்டுட்டு இருந்த மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டம், அதாவது நாரி சக்தி வந்தன் அதிநியம். இது ஏப்ரல் 16, 2026ல இருந்து அமலுக்கு வந்துருச்சு. இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஆனா சட்டம் அமலுக்கு வர்றது ஒரு படிதான். இது முழுசா நடைமுறைக்கு வர்ற இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த டைம்லைனை நல்லா கவனிங்க. சட்டம் இப்போ நடைமுறைக்கு வந்தாலும் அடுத்த சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகுதான் தொகுதி மறுசீரமைப்பு வேலையை ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சு இந்த இடஒதுக்கீடு தேர்தல்களில் முழுசா அமலாகிறதுக்கு 2034 ஆகிடும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இது ஒரு நீண்ட அல திட்டம். சரி, நேஷனல் டாபிக்ஸ்ல இருந்து இப்போ இன்டர்நேஷனல் அரீனாவுக்கு போலாம். டெக்னாலஜி உலகத்துல இந்தியா எப்படி ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் பாக்ஸ் சிலிக்கா இனிஷியேட்டிவ். இதுக்கு தலைமை அமெரிக்கா. இதோட சிம்பிளான நோக்கம் என்னன்னா, செமிகண்டக்டர் சிப்ஸ் மாதிரியான முக்கியமான டெக்னாலஜி பொருட்களோட சப்ளை செயின், அதாவது விநியோக சங்கிலியை பாதுகாக்கணும். அது சில நாடுகளோட கட்டுப்பாட்டுல மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஐடியா. இங்க ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன? நம்ம வர்த்தகத்துக்கு சில நாடுகள் மேல இருக்கிற சார்பை குறைச்சுக்கிட்டு நம்மளோட நட்பு நாடுகள் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றது. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த கூட்டணியில இந்தியாவும் ஒரு முக்கியமான பார்ட்னர். இதனால குளோபல் டெக்னாலஜி சப்ளை செயின்ல இந்தியாவோட பங்கு இன்னும் வலுப்பெறும். இப்போ குளோபல் லெவல்ல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள ஒரு மாநிலம் பண்ற ஒரு சூப்பரான புது முயற்சியை பார்க்கலாம். குஜராத் ஸ்போர்ட்ஸ்ல சயின்ஸை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. குஜராத்ல ஸ்போர்ட்ஸ் ஜீன் ப்ராஜெக்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலமா விளையாட்டு வீரர்களோட மரபணுக்களை வச்சு ஒரு டேட்டாபேஸ் உருவாக்குறாங்க. ஒருத்தரோட விளையாட்டு திறமையில 66% வரைக்கும் ஜீன்ஸ் பங்கு வகிக்கலான்னு சயின்ஸ் சொல்லுது. சோ இதை வச்சு 2030 காமன்வெல்த் கேம்ஸ் மாதிரி பெரிய போட்டிகளுக்கு திறமையான வீரர்களை சின்ன வயசுலயே அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சரி, இது வரைக்கும் டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ சில முக்கியமான தேதிகள், பெயர்களை வேகமா ஒரு தடவை பார்த்துடலாம். உங்க நோட்ஸ்ல டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. கேஜி பாலகிருஷ்ணன் கமிஷன்.
இதோட பதவிக்காலத்தை மறுபடியும் ஜூன் 10, 2026 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. மதம் மாறின தலித் மக்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்னு இந்த கமிஷன் ஆராய்ச்சிட்டு இருக்கு. இது ஒரு சென்சிட்டிவான முக்கியமான விஷயம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். 1984ல ஆபரேஷன் மேகதூத் மூலமா உலகத்திலேயே உயரமான போர்க்களத்தை நம்ம ராணுவம் கைப்பற்றினாங்க. அந்த வீரத்தையும் தியாகத்தையும் நினைவு கூர்ற நாள் தான் இது. ஏப்ரல் 14 உலக சாகஸ் நோய் தினம். இது ஒரு ஒட்டுண்ணியால வர்ற நோய். இதனால உலக அளவுல கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வருஷத்தோட தீம் தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு இந்த நோய் பரவாம தடுக்கிறது. சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? பார்லிமெண்ட்ல ஒரு பில் எப்படி ஃபெயில் ஆச்சு? நாட்டோட பெரிய இலக்குகள், குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ். நீங்க எக்ஸாம்க்கு படிக்கும்போது இந்த ஒவ்வொரு நியூஸையும் தனித்தனியா பார்க்காம ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போதான் உங்களுக்கு முழு படமும் புரியும். அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.